இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் நம் ஒவ்வொருவருக்கும் நாம் கடவுளை எப்படி அன்பு செய்ய வேண்டும், எந்த அளவிற்கு அன்பு செய்ய வேண்டும் என்பதை ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு கூறுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லாசர் என்பவரை உயிர்த்தெழ செய்கின்றார். பெத்தனியாவிலே லாசர் என்பவர் மார்த்தா மரியா அவருடைய சகோதரராக இருக்கின்றார். அதன் பிறகு ஆண்டவர் இயேசு தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார். பிறகு எருசலேம் சென்று பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து நம் ஒவ்வொருவரையும் மீட்பதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு பெத்தனியாவிற்கு செல்லுகின்றார். பெத்தனியாவிலே அவருக்கு விருந்து ஒன்று அளிக்கப்படுகின்றது. அந்த விருந்திலே மரியா லாமிச்சை என்கின்ற ஒரு விலை உயர்ந்த நறுமண தைலம் ஒன்றை எடுத்து கொண்டு வந்து ஆண்டவர் இயேசுனுடைய காலடிகளிலே அதை பூசி அதை தன்னுடைய கூந்தலால் கழுவி கொண்டிருக்கின்றார். அப்பொழுது யூதாஸ் காரியத்தை சொல்லுகின்றார், இந்த தைலத்தை நாம் ஒரு 300 தெனாரியத்திற்கு விற்றிருக்கலாம், அதை விற்று ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே என்று குறிப்பிடுகின்றார். ஏனெனில் அந்த தைலம் உண்மையிலேயே விலை மதிப்புள்ளது. ஏனெனில் 300 தெனாரியம் என்பது எவ்வளவு என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். ஒரு தெனாரியம் என்பது அன்றைய காலகட்டத்திலே ஒருவனுடைய சராசரியான தினசரி கூலியாக இருந்தது. ஒரு மனிதன் ஒரு நாள் முழுவதும் அவன் வேலை செய்கின்றான் என்றால் அவனுடைய கூலி ஒரு தெனாரியம். 300 தெனாரியம் என்பது ஏறக்குறைய 10 மாத சம்பளம். ஒரு மனிதனுடைய 10 மாத சம்பளமானது சாதாரணமாக இந்த அவருடைய ஆண்டவர் இயேசுனுடைய காலடிகளிலே பூசப்பட்டு அங்கே அது வீணாய் சென்று கொண்டிருப்பதை காணுகின்ற யூதாஸ் காரியத்தை இவ்வாறாக சொல்லுகின்றான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை பார்த்த விதம் வேறாக இருந்தது. அவர் எதை பார்த்தார் என்றால், எந்த அளவிற்கு மார்த்தா ஆண்டவர் இயேசுவின் மீது அன்பு கொண்டிருந்தார் என்பதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை பார்க்கின்றார். எனவே தான் சொல்லுகின்றார், அவரை தடுக்காதீர்கள் என்று. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நம் ஆண்டவர் இயேசுவுக்கு கடவுளுக்கு நாம் எதை கொடுத்தாலும் சிறந்ததை கொடுக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சிறந்ததை மட்டுமல்ல, முழு மனதோடும் அதை நாம் கொடுக்க வேண்டும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 37வது வசனத்திலே சொல்லுகின்றார், உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளை நீ அன்பு செய்ய வேண்டும் என்று. நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்றால், நாம் கடவுளுக்கு ஏதாவது நாம் கொடுக்கின்றோம் என்றால் அதை முழு மனதோடு செய்ய வேண்டும், முழு உள்ளத்தோடு செய்ய வேண்டும், முழு இதயத்தோடு செய்ய வேண்டும். அதே நேரத்திலே அது நம்மிடத்தில் இருக்கின்ற சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் எந்த அளவிற்கு அதிகப்படியான மதிப்புக்குரியதை நாம் கொடுக்கின்றோம் என்பது முக்கியம் அல்ல, மாறாக எந்த அளவிற்கு அன்போடு நாம் அதை கடவுளுக்கு கொடுக்கின்றோம், நம்மிடத்தில் இருக்கின்ற சிறந்ததை கொடுக்கின்றோம் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் கோவிலிலே இந்த உண்டியல்களுக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்றார். அந்த நேரத்திலே அங்கு வருகின்ற யூதர்கள் பல பேர் தங்களிடத்திலிருந்த செல்வங்களை நிறைய எடுத்து அந்த உண்டியலிலே போட்டுக்கொண்டே சென்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் இவ்வாறாக போட்டுக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது கடைசியாக ஒரு விதவை கைம்பெண் ஒருவர் வருகின்றார். அவர் வந்து தன்னிடத்திலிருந்து வெறும் 2 காசுகளை மட்டும் எடுத்து அதிலே போடுகின்றார். கடைசியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், இதுவரையில் வந்து இந்த உண்டியலிலே காணிக்கை போட்ட எல்லாரையும் விட இந்த கைம்பெண்ணை சிறந்ததான காணிக்கையை கடவுளுக்கு கொடுத்திருக்கின்றார் என்று குறிப்பிடுகின்றார். காரணம், எந்த அளவிற்கு நாம் முழு மனதோடு நாம் கொடுக்கின்றோம் என்பதுதான் மிக முக்கியமானது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, கடவுள் என்று நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது முழு மனதோடு அவரை அன்பு செய்து வாழவும். நாம் எந்த அளவிற்கு முழு மனதோடு அவரை அன்பு செய்கின்றோமோ, அவருக்கு கொடுக்கின்றோமோ, அந்த அளவிற்கு ஆசீர்வாதங்களை இறைவன் நமக்கும் அளித்து கொண்டே இருக்கின்றார். இதை புனித பவுலடியார் சொல்லுகின்றார். கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 23வது வசனத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் எதை செய்தாலும் அதை மனிதருக்காக அல்ல, மாறாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காகவே செய்வதாக உளமாற செய்யுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். நம்முடைய வாழ்விலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், இது என் கடவுளுக்காக நான் முழு மனதோடு செய்கின்றேன், இது என் கடவுளுக்காக நான் முழு மனதோடு அர்ப்பணிக்கின்றேன் என்று நாம் செய்கின்ற பொழுது இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைய ஆசீர்வதிப்பார். ஆமீன்.